सुवाभिर्विशावकैः ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ தலை நீக்கி அல்லல் அடுக்கு ஆனந்தமாக்கியதே எல்லை வருவா நெறியழிக்கும் பாதவூர் என்போர் திருவாசகம் என்னுண்டே. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீயாதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட ஒரு மனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்பிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனை வெல்க, பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க, சரங்குவிவார் உள்மகிடும் ஓங்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கள் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரா பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருள்மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் போய உழைப்பான். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் போய உரைப்பான். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை சொன்னால், முந்தை வினை முழுவதும் ஓய்ந்து சிவபுராணத்தை யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு முந்தை வினை இனப்பிராரத்தம் சங்கீதம் போன்ற எல்லா கர்மங்களும் இல்லாமல் போய்விடும். ஏன் முந்தை வினை இந்த வினை போகாதா? முந்தை வினை போயிடுச்சு அப்படின்னா சங்கீதமும் பிராரத்தமும் போயிடுச்சு. அப்போ ஆகாமிக கர்மம் போகாத. ஆகாமிக கர்மத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் ஆகாமிக கர்மத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நம்ம பார்த்துட்டோம், எவ்வளவோ பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் பல கஷ்டங்களை பட்டதெல்லாம் நம்ம புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் காரணம். அன்னைக்கு நான் சொன்னது போல அம்பு வெள்ளை விட்டு வெளிவந்த அம்பு இலக்கை அடையாமல் போயாது. அதை திசை திருப்ப யாராலும் முடியாது. அப்போ படுற கஷ்டத்துக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதா? பகவானை கும்பிட்டு நான் அன்னைக்கே சொன்னேன், மாணிக்க வாசகர் சொன்னார், உன்னை கும்பிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தெரியும். என்னுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு உன்னால் முடியாது. எவ்வளோ பெரிய வார்த்தை, எவ்வளோ ஒரு அந்த ஞான பலன் இருந்தால் அதை சொல்ல முடியும், பலம் இருந்தால் சொல்ல முடியும். அப்போ அதெல்லாம் முடியாதுன்னா என்னங்க பண்ணுறது? அப்போ ஏன் அவரை வணங்கணும் அப்படின்னா, உன்னை வணங்கினால் என்னுடைய கஷ்டங்கள் தீராது என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் உன்னை வணங்குகிறேன். காரணம், தலைக்கு வந்தது தலைப்பாக போயிருக்கோம். அந்த அம்புக்கு முன்னால அம்பு போய் எங்கே சேருகிறதோ அந்த இலக்கிலே ஒரு பச்சை பொதியை வைத்தரலாம். அம்பை மாற்ற முடியாது, அம்பினுடைய இலக்கை மாற்ற முடியாது. ஆனால் அந்த அம்பு போய் எங்கே சேருகிறதோ அந்த இலக்கில் அடிபடாமல் புல்லட் ப்ரூஃப் போட்டுக்குவார். அதுதான் பகவான் இந்தை வினைக்கு முந்தை வினையாகவும் இல்லாமல் பண்ணிடுவார். இப்போது இருக்கக்கூடிய வினையை
தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை புல்லட் ப்ரூஃபாக இருந்து நம்மை காப்பாற்றுவார். அதனால சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் போய உரைப்பன். நான் அதை சொல்கிறேன். முந்தை வினை முழுவதும் போய உரைப்பன்னான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி. கண்ணுதலான் தன் கருணை. கண்ணுதலான் நுதல் நுதம் அப்படின்னா நெற்றி. நெற்றியில கண் இருக்கக்கூடிய அவர் அந்த நெற்றிக்கண் எப்படிப்பட்டது? காம தகனம் பண்ணுது, அனைத்தையும் எரித்து விடக்கூடியது. அப்படிப்பட்ட அது நம்மளை எரிச்சிடாதான இல்லப்பா, தன் கருணை, அவருடைய கருணையினாலே அந்த ஞான வெள்ளத்தை, நெற்றிக்கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை தன்னுடைய கருணையினாலே நமக்கு விசேஷ ரூபமான கண்ணை கொண்டவர். அப்படி நமக்கு அளிக்கிற போது ஞானமாக அளிக்கிறார், அஞ்ஞானத்தை அளிக்கிற போது எரிமலையாக இருக்கிறார். அப்படி அஞ்ஞானத்தை எரித்து ஞானத்தை அருளக்கூடிய அதான் திரையம்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்த்தனம் உர்வாருவந்தனா மிருத்யோன்மோட்சேயவாமதா என்று நமக்கு கஷ்டமில்லாமல் நம்மை கஷ்டத்திலிருந்து உடுக்கி இழுத்து நாமும் கஷ்டப்பட்டு அதுவும் கஷ்டப்பட்டு அப்படி அல்லப்பா, இருக்கிற இடத்திலிருந்தே நீ எந்த விதமான அலட்டலும் இல்லாமல் உன்னை துக்கத்திலிருந்து விடுபட செய்யக்கூடிய தன்மையுடையவர், அப்படிப்பட்டவர். அதனால்தான் நம்ம என்ன பண்றோம், தியானம் பண்ணும்போது எங்க தியானம் பண்றோம், எந்த இடத்துல தியானம் பண்றோம்? சுழுமுனை. சுழுமுனை என்று சொல்லக்கூடிய அந்த புருவ மத்தியிலே அங்கதான் வாரணாசி என்று சொல்லக்கூடிய அறிவும் உணர்வும் வந்து சேர்ந்து அறிவினால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கத்தை நமக்கு உணர வைக்கக்கூடிய இடம் அது. அதனால வாரணாசி எப்படி வாரண் அசி அப்படிங்கிற இரண்டு நதிகள் வந்து சுற்றி போகிறதோ அது போல நம்முடைய ஹிருதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த உணர்வு, பேருணர்வு, நம்முடைய அவரவர்களது ஹிருதய குகையிலே கட்டை விரலையினுடைய நொடி போல அங்கே எந்த ஒன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதோ அதுதான் சைத்தன்ய சொரூபம். அவரவர்களது ஹிருதயத்தில், ஹிருதய ஆகாசத்தில் கட்டை விரல் போல் ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடத்திலிருந்து இந்த சைத்தன்ய சொரூபமானது பிரகாசிக்கிறது. எப்படி சொச்சேசி பிரதிபிம்பவது என்று நம்ம பார்த்தோமோ அதுபோல சூரிய ஒளி எப்படி கண்ணாடி இருக்கின்ற இடத்துல தெளிவாக பிரதிபலிக்கிறதோ அதுபோல பகவான் எல்லா பக்கம் வியாபித்திருந்தாலும் எங்கே தெரிகிறார்? உபலப்தி ஸ்தானத்வாத்ம. எந்த இடத்தில் தெரிய வைக்கிறதோ அந்த இடம், அந்த இடத்துல தான் நீ அறிய முடியும். எல்லா பக்கம் இருந்தாலும் பாலுக்கு எல்லா பக்கமும் பால் இருந்தாலும் எங்க கறக்கிறோம்? காம்புல தான் பால் கறக்கிறோம். அதுபோல எல்லா பக்கமும் வியாபித்திருந்தாலும் பகவானை நீ அறியக்கூடிய, உனக்கு உன்னுடைய மன புத்தி இந்திரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது உன்னுடைய ஹிருதய கமலத்திலே வெற்றிடமாக இருந்து அதான் ஆகாசம் என்று சொல்லக்கூடிய அந்த வெற்றிடத்திலிருந்து வியாபிக்கிறது. அப்படி வியாபிக்கின்ற அந்த சித்தினுடைய வியாபகமானது இந்திரியங்கள் வழியாக வெளியிலிருந்து வரக்கூடிய விஷயங்களையும் மனதின் வழியாக நமக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகள் இரண்டையும் எந்த இடத்துல இந்த இடத்துல வந்து சேர்கிறது. அங்கதான் நாம்